அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுங்க. அவசர பதிவு அப்படின்னே சொல்லலாம். எல்லாரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா வட்டி கூட கட்ட முடியாமல் ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்ருக்கிறவங்களுக்கு இந்த பதிவு பல வகையில் பயனுள்ளதாக இருக்குங்க. கடன் வாங்கிட்டு அந்த வட்டி கூட கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்கீங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் அவசியம் பயன்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு பதிவு. கடன் பிரச்சனை அப்படிங்கிறது மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஆகட்டும், அதுக்கு கீழே இருக்கிறவங்களாகட்டும், அதுக்கு மேலே இருக்கிறவங்களாகட்டும், ஒவ்வொருத்தருக்கும் அவங்க தகுதிக்கு ஏற்ப கடன் பிரச்சனையில் சிக்கிட்டு தான் இருக்காங்க. கடன் இல்லாமல் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெகு சிலர் தான் சொல்கிறாங்க. விரல் விட்டு எண்ணிடலாம். அப்படியே சொன்னாலும் கூட ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை தீர்ப்பதற்காக கடன் வாங்கணும். 10க்கு 9 கமெண்ட் எந்த மாதிரி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன் பிரச்சனை இருக்குது, அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு பரிகாரம் சொல்லுங்கள், கடன் பிரச்சனையில் தான் நாங்கள் கஷ்டப்படுறோம், கடன் தொல்லை தாங்க முடியலை அப்படின்னலாம் இந்த கடனை சொல்லியே தான் எல்லா சகோதரிகளுமே கமெண்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி கூட ஒரு பதிவு போட்டிருந்தேன். உங்களுக்கு கஷ்டம் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு பரிகாரமாக இருக்கும். அந்த பரிகாரத்தை மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா எவ்வளவு தொகை கடன் பிரச்சனை இருக்குங்கிறத கரெக்டாக கமெண்ட்டில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும்போதே இந்த பரிகாரத்தையும் பார்க்கும்போதே நமக்கு கடன் பிரச்சனை சரியாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். கடன் சுமை தான் வெளியில் வர முடியாத ஒரு சுமையாக எல்லோருக்குமே இருந்துக்கிட்டு வருது. மீண்டே வர முடியல அப்படின்னு சொல்லி கூட ரொம்பவுமே வருத்தப்படக்கூடிய ஒரு பிரச்சனைனா அது கடன் பிரச்சனை தான். ஏதாவது ஒரு பரிகாரம் நிச்சயமாக நமக்கு மேஜிக் போட்ட மாதிரி நம்மளுடைய கடன் பிரச்சனையை மாத்திரமானால் எல்லாத்தையும் ஒரு முறையாவது கண்டிப்பாக நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யணும். அதனால் டைம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், செஞ்சும் பாருங்கள். நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா 100% உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். சிலதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜாதகத்தில் ஏதாவது ஒரு பரிகாரங்கள் பலன் கொடுக்காது. அதே போல் கர்ம வினைகள் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலும் பலன் கொடுக்காது. ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய பரிகாரத்துக்கு எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது. அதனால் நீங்கள் எப்படி சூழ்நிலையில் சிக்கியிருந்தாலும் இதை நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னாலே போதும். 100% உங்களுக்கு கடன் பிரச்சனை தீர்வதற்கான வழி கிடைத்துவிடும். அதுக்கான பணம் கிடைச்சிரும். மேலும் நீங்கள் கடன் வாங்காமல் இருக்கிறதுக்கும் உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் உதவியும் கிடைச்சிரும். நமக்கு ஏப்ரல் மாதத்தில் முதல் நாள் செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு, செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் உரிய நாளாக கருதப்படுது. செவ்வாய்க்கிழமை நாளில் கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய பரிகாரங்கள் நம்ம என்ன செஞ்சோம்னாலும் அது கட்டாயமாக நமக்கு கை மேலே பலன் கொடுத்துரும். முதல் நாளாக இதுக்கு கூடவே நமக்கு வளர்பிறை சதுர்த்தியும் இருக்குது. இந்த வளர்பிறை சதுர்த்திங்கிறது விநாயகர் பெருமான் வழிபாட்டிற்கும் நல்லதாக கருதப்படுது. நல்ல ஒரு வளமான வாழ்க்கைக்கு தேவையான பணம், பேர், செல்வம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நாளுன்னு பார்க்கும்போது சதுர்த்தியை சொல்லலாம். அடுத்து முருகப்பெருமானுக்கு ஒரு உகந்த கிழமை நட்சத்திரமும் இருக்குது. முருகப்பெருமான் வழிபாட்டிற்குரிய உகந்த நாள் இந்த கிருத்திகை நட்சத்திரம் வரது முதல் விசேஷம். அடுத்ததான் விநாயகர் பெருமான் உரிய திதி முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் வருது இன்னொரு விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி செவ்வாய் பகவானுக்கு உரிய என்னன்னா 9 அப்படிங்கிற எண். பங்குனி மாதத்தில் 18ஆம் தேதி இதில்
1ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணினா உங்களுக்கு 9 கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவானுக்கு உரியது. வருடமானது 2025 வருடம். இதனுடைய கூட்டுத்தொகை நமக்கு 9. இப்போ இந்த வழிபாட்டின்படி ஆகட்டும்லாம் லா ஆஃப் அட்ராக்ஷன் நமக்கு கை கொடுக்கும். ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக வந்து இருக்கிறதுனால குளிக்கும் தண்ணீரில் பரிகாரம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா, ஒரு பணவசிய குளியல் எடுத்திங்கன்னா, யார் அந்த குளியல் முறையை எடுத்தாலும் அவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஒரு செல்வ செழிப்பு கிடைக்கும். முழுக்க பணவரவு வந்து அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி வந்து ஒரு சிம்பிள் குறித்தும் நிலைவாசலில் நீங்கள் வந்து சிம்பிள் குறித்தும் பண்ணலாம். நிலைவாசல்லையும் பண்ண வேண்டியதும் இருக்குது. ஐஸ்வர்யம் பெருகும் அப்படின்னே வந்து சொல்லலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, கடன் தீர்க்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒரு அற்புதமான மந்திரம் குறித்தும் ஒரு தனி பதிவும் நான் போட்டிருக்கேன். அதையும் வந்து யாருமே வந்து மிஸ் பண்ணாதீங்க. உங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடியது. நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முடியும் போது கண்டிப்பாக உங்களுக்கு அதை போய் பாருங்கள். இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் நீங்கள் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு மிக சரியான சொல்லணும் அப்படின்னா 1 மணியிலிருந்து 1:30 மணி இடையே நேரம் வரக்கூடியதை பயன்படுத்திக்கணும். மொத்தம் பார்த்திங்கன்னா 30 நிமிடம். 30 நிமிடங்களையும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அற்புதமான நாளாக மாறும். இன்றைய நாள் செவ்வாய்க்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷம். அது காலையில் 6 to 7, 8 to 9 நேரங்களில் வரும். செவ்வாய்க்கிழமை ஓரைகளையும் இது வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நேரம்னு சொல்லலாம். கடன் பிரச்சனையிலேருந்து சிக்கி தவிக்கிறவங்க பயன்படுத்திக்கும் போது நிச்சயமாக உங்களுக்கு கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வருவதற்காக சூழ்நிலை ஏற்படும். அந்த செவ்வாய் ஓரை 2 இருக்கக்கூடியதும் 30 நிமிடங்கள் வந்து சொல்லியிருக்கேன். ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் மட்டும் இதுக்காக நிறைய பதிவுகள் வந்து போட்டிருக்கேன். இப்போ இந்த பதிவையும் போட்டுக்கொண்டு இருக்கேன். இந்த 30 நிமிடங்களை கொஞ்சம் வந்து நீங்கள் அலாரம் கூட செட் பண்ணி வச்சுக்கோங்க. தனியாக ஒரு கவர் எடுத்துக்கோங்க. மொய் கவர்கிட்ட கவர் மாதிரி எடுத்துகிட்டு யார்கிட்ட வாங்கின கடன் தொகை எவ்வளவுங்க கழுத்தை நெரிக்கிற மாதிரி இருக்கோ, வட்டி வந்து அதிகமாக இருக்கோ, அவங்களுடைய பேரை அந்த அமௌண்ட்டையும் வந்து அந்த கவரில் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. என்ன கலரில் வந்து எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர்த்துக்கு நீங்கள் இந்த மொய் கவர்னு போய் கேட்டிங்கன்னா, இல்லை ஒயிட் கலர் கவரும் வந்து கேட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து தாராளமாக வந்து கிடைக்கும். அதனால் அவங்களுடைய பேரையும் அந்த அமௌண்ட்டையும் வந்து அந்த கவரில் வந்து எழுதுங்க. முடிஞ்ச அளவுக்கு பிங்க் கலரில் பேனா இருந்துச்சுன்னா பிங்க் கலர் பேனாவை ஸ்கெட்சோ பயன்படுத்தி நீங்கள் எழுதுவதற்கு முயற்சி பண்ணுங்கள். இல்லைன்னா சிவப்பு நிறம் பயன்படுத்திக்கோங்க. இதில் வந்து ₹1 ₹20 எடுத்து வச்சுக்கோங்க. உடனே கிஃப்ட் கவரில் எடுத்து வைங்க. இல்லைன்னா வந்து பேப்பரில் எழுதி இப்போ பேப்பரையும் அது கூடவே கவருக்குள்ளே வச்சுடுங்க. இதை விட பெஸ்ட்டு என்னென்னா, நான் சொன்ன அந்த மணி தாங்க, அந்த நேரம் தாங்க ரொம்ப முக்கியம். நேரத்தில் வந்து ஒரு ₹100 ₹200 வந்து அந்த கடன்காரங்களுக்கு கொடுத்துடலாம். இல்லைன்னா ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நீங்கள் மாற்றலாம். இந்த மாதிரி வந்து மாற்றும்போது அடுத்ததாக ஒரு பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க. கோடுகள் வந்து இல்லாத அன்ரூல்டு ஒயிட் ஷீட்டாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ரெட் கலர் பேனா, ப்ளூ கலர் பேனா எது வேணாலும் பயன்படுத்திக்கோங்க. சிவப்பு பெஸ்ட்டு. செவ்வாய் பகவானுக்கு உரிய நிறம்னு பார்க்கும்போது அது பெஸ்ட்டானது. முன்னுரிமை கொடுங்க. 9 வரைக்கும் சீரியல் நம்பர் வந்து போட்டுக்கோங்க. 1, 2, 3 அப்படின்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பவர்ஃபுல்லான சுவிட்ச் வேர்டை வந்து எழுதி இந்த அற்புதமாக வந்து வேலை செய்யும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது என்னென்னா, மூவ் ஆன் கிளியர், அதாவது MOVE மூவ், ஒரு சின்னதாக கோடு, அதுக்கப்புறம் ON ஆன், சின்னதாக ஒரு கோடு, மூவ் ஆன், CLEAR கிளியர். இதுதான். இது வந்து நீங்கள் 9 முறை வந்து எழுதுங்க. எங்களுக்கு வந்து நாங்களும் இந்த பரிகாரத்தை செய்யணும் விரும்புகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது
இதை நீங்கள் கூட கமெண்ட்டில் வந்து 9 முறை வந்து டைப் பண்ணலாம். இந்த வீடியோவை பார்க்குற நேரத்தில் அப்படி டைப் பண்ணும்போது கூட அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் எழுதுறதுக்கே சமந்தான். குறைந்தது 9 முறையாவது வந்து இதை வந்து சொல்லிகிட்டே வந்து செய்யுங்க. கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மகத்துவமான மெத்தடாகவே இது பலனடை அடிக்கக்கூடியதாக இருக்குதுங்க. அதனால் இந்த மெத்தடை கரெக்டாக பயன்படுத்திக்கிங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கிங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.